இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். அதே தான் பொட்டன்ஷியல். எப்பெல்லாம் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமோ நம்ம ஒரு கெப்பாசிட்டருக்கும் உண்டான டெர்மினல்ஸில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும் நமக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு டெர்மினலில் விக்கும் இன்னொரு டெர்மினலில் ஜீரோக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, எப்பெல்லாம் வந்து லைன் அப்படியே நான் என்ன சொல்லியிருக்கேன் சிம்பிளாக, எந்த எலிமெண்ட்டும் கிராஸ் ஆகலைன்னா அதே பொட்டன்ஷியல் கேரி ஆகும். ஸோ ஏலேருந்து இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கேயே ஒரு கெப்பாசிட்டர் வந்துச்சு, அதனால் எனக்கு வி இங்கேயோட முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நான் என்ன எடுக்கணும், ஏதாவது பொட்டன்ஷியல் ட்ராப்போ ரைஸோ, ஏன்னா கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் எனக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி, எக்ஸ்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. இங்கே எக்ஸ்லேருந்து இந்த சைடு ட்ராவல் பண்ணால் இங்கே கெப்பாசிட்டர் இருக்கு, அதனால என்னால் முடியாது. பட் இந்த சைடு பார்த்தோம்னா எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது. அப்படி நான் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுது, இது வரைக்கும் எனக்கு அதே பொட்டன்ஷியல் எக்ஸ் வரும். சரியா, அதனால அப்படி இப்போ திரும்ப வந்தோம்னா திரும்ப அன்னோன் தான் வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன், பிக்கு போகிறேன். இப்போ பிலேருந்து இங்கே வரும்பொழுது என்ன ஆகும், எனக்கு இங்கே வந்து ஜீரோ இருக்கு இல்லையா, இந்த ஜீரோ இதே லைன் எலிமெண்ட்டே இல்லை, அதனால ஜீரோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இங்கே வர வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், ஜீரோ இருக்கும். பட் இந்த இடத்துல வரும்பொழுது எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஒய்யில் இந்த சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு, அதனால நான் கண்டுக்க வேண்டாம். பட் இந்த சைடு வந்தோம்னா எலிமெண்ட் இது வரைக்கும் இல்லை, அதனால இங்கே ஒய், அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து வி எக்ஸுக்கும் ஒய்க்கும், விக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இப்போ திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. விக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வி இல்லையா, விக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டர். சரியா, அது வந்து என்ன கெப்பாசிட்டர், 8 மைக்ரோ ஃபேரட். அப்புறம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எத்தனைன்னு முதல்ல கவுண்ட் பண்ணுங்க. எக்ஸுக்கும் ஒய்யில் 9 மைக்ரோ ஃபேரட் ஒன்று இருக்கா, அதை வரைஞ்சிக்குங்க. மேலே 9 மைக்ரோ ஃபேரட். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 5 மைக்ரோ ஃபேரட் இடையில அதுவும் வந்து என்னது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்குது. திரும்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன இருக்குது, 10 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. ஸோ அதை வரைஞ்சிக்குங்க. அப்புறம் ஒய்க்கும் ஜீரோக்கும் நடுவில் ஒன்று இருக்குது. சரியா, அப்போ அதையும் வந்து ஒய்க்கும் ஜீரோக்கும் நடுவில் நம்ம வந்து ஒன்று, இது வேறு ஏதாவது இன்வெல் கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சுல, இது 3 பேரலில் இருக்குது. பேரலல்னா உங்களுக்கே தெரியும் அடிஷன் தான். 3ஐயும் கூட்டுங்க, 9 14 24 ஆகிடும். 24 இது என்னப்பா, ஒய்க்கும் ஜீரோக்கு நடுவில் இருக்கிறது 12. ஸோ 24 12. இப்போ சீரீஸில் இருக்கிறதுனால நமக்கு சி எஃபெக்டிவ் என்னது, 1/8 + 1/24 + 1/12. ஓகே, ஃபார்முலாலாம் நான் எழுதலை, 1/C1 + 1/C2 1/C. ஸோ 24 நான் எல்சிஎம் எடுத்தேன்னா இங்கே 3, இங்கே 1, இங்கே வந்து 2. ஸோ 6/24. ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, சி எஃபெக்டிவ் வந்து என்னது, 24/6 4 மைக்ரோ ஃபேரட். ஸோ எனக்கு இம்மிடியேட்டாக இந்த ஆன்சர் தெரிஞ்சிடும், ஏன்னா இங்கே வந்து வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதனால் நான் இதை சர்க்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எம்சிக்யூ எக்ஸாமில். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து சார்ஜும் கேட்டிருக்காங்க. அண்ட் த சார்ஜ் ஆன் 5 மைக்ரோ ஃபேரட். சரிங்க, நீங்கள் சார்ஜ் கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண டயக்ராம் போயிடணும். இப்போ பார்த்தோம்னா இது சீரீஸாக, இதுவும் இந்த செகண்ட் இது எல்லாமே சீரீஸில் இருக்கிற கணக்கு. ஸோ இந்த சீரீஸில் என்ன ஆகும், எனக்கு சார்ஜ் மெயின் சார்ஜ் இங்கே வரைக்கும் வரும். ஸோ கெப்பாசிட்டரில் நமக்கு வந்து சார்ஜ் ஆன் எனி பர்டிகுலர் பிரான்ச் வேணும்னா, சார்ஜ் ஆன் இந்த 5 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வேணும்னா, சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கெப்பாசிட்டன்ஸ். அப்போ என்னது, மெயின் சார்ஜ் என்னது, Q. ஓகே, Q இன்ட்டு எந்த கெப்பாசிட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், 5 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டருக்கு. அதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரான்ச் கெப்பாசிட்டர் என்னது ஆட் பண்ணி எழுதிக்கணும். என்னென்ன இருக்குது, இது வந்து 8 + ஓகே 1 மினிட் 5 + 10 + 9. மேலே என்ன இருக்குது, 9 + 5 + 10 இருக்குது. ஸோ இது வந்து 5Q / 24. நமக்கு டோட்டல் சார்ஜ் முதல்ல தெரியணும். டோட்டல் சார்ஜ் எவ்வளோப்பா, total charge in the circuit வந்து Q will be equal to C effective into potential difference. கரெக்டா, இப்போ வந்து C effective எனக்கு என்னது, C effective வந்து 4 மைக்ரோஃபேரட் into potential difference. சரியா, இப்போ நான் வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா, வோல்டேஜ் வந்து 60 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 × 60 மைக்ரோ கூலும். ஓகே, ஸோ 240 மைக்ரோ கூலும் தான் மெயின் சார்ஜ். 240னா எனக்கு 5 கெப்பாசிட்டர் 5 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டியில் எவ்வளோ இருக்கும், 5 × 240/24. ஸோ இது 10 15 மைக்ரோ கூலும். ஆன்சர் வந்துருச்சா, அவ்வளோதான்.